அந்த யானைகளை விட்டே பயம் காட்டுறீங்க? உமா, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், என் கூட வா. சரியான தம்பதிகள். ஏண்டா சாப்பிட்டீங்களா? என்னையா இப்படி வந்து நிக்கிறீங்க? எல்லாம் ஒரு மரியாதை மாப்ள. ஐயோ, மரியாதையா? நான் மரியாதையில பட்டது போதியா? நாங்கெல்லாம் விவசாயிங்க, எங்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கு மாப்ள. ஐயோ, என்ன கட்டுப்பாடு? வயல்வெளியில நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறதா? அது இல்லைங்க, பொங்கல் பண்டிகை உழைப்பாளைக்கு நீங்க மரியாதை பண்ற நாள். நல்லா தெரியும். நீங்க சேத்துல கை வைக்கலைன்னா நாங்க சோத்துல கை வைக்க முடியாது. அதனாலதான் இந்த உலகமே உங்களை வணங்குது, நானும் உங்களை வணங்குறேன். வணங்கிட்டா மட்டும் போதாது, எங்களுக்கு மரியாதை பண்ணணும். மரியாதையா? ஐயோ, அப்புறம் பணம் இதுன்னு கேட்பீங்களா? நாங்க அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம். அப்பாடா. ஆனா இலவசம் வேட்டி சட்டை கேட்போம். ஐயோ, இதுக்கு நீங்க பணமே கேட்டுக்கலாமே. என்னையா பண்ண போற? இது புடவை, அந்த மூட்டை வேட்டி, இது எல்லாத்தையும் இவங்களுக்கு இலவசமா விநியோகம் பண்ண போறேன். புடவை வேட்டி எல்லாம் என் அக்கௌண்ட்லயேவா? ஓக்கு இல்லையா? கிழிஞ்சது. அக்கௌண்ட் புக் இவ்வளவு தடியா இருந்தது, அதுவே கிழிஞ்சு போச்சு. அது இல்லையா, நீ அடமானம் வச்ச நகை எல்லாம் முழுகி போச்சு. அக்கௌண்ட் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. பாவிகளா! ஒரு லட்சம் சாயங்காலம் கிடைக்கு. சாயங்காலம் கிடைக்கும். ஒரு லட்சம். ஒரு லட்சம் சாயங்காலம் கிடைக்கு. சாயங்காலம் கிடைக்கும். ஒரு லட்சம். சாயங்காலம் கிடைக்கும். சாயங்காலம் கிடைக்கு. ஒரு லட்சம். ஒரு லட்சம் சாயங்காலம் கிடைக்கு. என்ன? 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு சாயங்காலமே கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கு. எனக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சீர் போமா கிடைக்க போகுது. நம்மெல்லாம் கூடி இருக்கிறது புது மாப்பிள்ளைக்கு சீர் கொடுக்கறதுக்காக. அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு சீனியர் ஜோடிக்கு சீர் கொடுக்கணும். சீனியர் ஜோடியா? என்னடி இது? இது என்ன மில்லு வேலையா, பேங்க் வேலையா? சீனியர் ஜூனியர் பிரிக்கிறதுக்கு உனக்கு அக்கா இருக்க? வேற எப்படி சீனியர் ஜோடி வரும்? யார் அது? நாங்க தான். வாங்க வாங்க மாப்பிள்ள. நீங்க எப்படி அவங்களுக்கு புது ஜோடியோ அதே மாதிரி உங்க மாமனாரும் மாமியாரும் உங்களுக்கு புது ஜோடி. அவங்களுக்கு சீர் செய்ய வேண்டியது உங்க கடமை, இந்த ஊர் வழக்கம். சீர் செய்யணுமா? நானா? ஆமா. செஞ்சுட்டா போச்சு. இதோ கும்பிடுகொடி, இத சீரா எடுத்துக்கங்க. அதெல்லாம் நடக்காது. நீங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, ஆமா, பெரிய லிஸ்ட். அதே லிஸ்ட் நீங்க அவங்களுக்கு செய்யணும். வாட்ச், ஆமா, மோதிரம், செயின், ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், ஸ்கூட்டர். வேண்டாம் மாப்ள, அதுக்கு பதிலா ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துரு. ஹெலிகாப்டர் வச்சுட்டு நீ என்னையா பண்ண போற? வீட்ல இருந்து கழனிக்கு போவேன். கழனியில இருந்து களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். யோ யோ, விட்டா நீ ராக்கெட்டே கேப்பையா? நீங்க எல்லாரும் கூடி ஏதோ திட்டம் போட்டு என்ன அமுக்க பாக்குறீங்க. நான் அந்த அளவு இடத்துக்கு வரல, நான் வரல. நில்லுங்க. என்னையா உங்களுக்கு என்ன பிரச்சனை? புதுசா கல்யாணம் பண்ணி போறோம் நாங்க. அட்வான்ஸா சீர் செய்யுங்க. மச்சானுக்கு அதான மரியாதை. அட்வான்ஸா சீரா? ஏயா, உள்ள ஒருத்தன் கல்யாணம் ஆகி 60 வருஷம் ஆகுது, அவனும் சீர் வேணும்னு கேக்குறான். அதான் உங்க அப்ப. உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அட்வான்ஸா சீர் கேக்குறீங்க. தெரியாதனமா உங்ககிட்ட பொண்ணு எடுத்ததுக்கு சீர் கேட்டையா, அது ஏன் தப்புதான். இனிமேல் வாயை திறந்து சீர் கொடுங்கன்னு யாருகிட்டயுமே கேட்க மாட்டேன். ஆனா நீ சீர் வாங்காம போக மாட்ட போல இருக்க. எப்படி? இந்த சீர் தானடா வேணும். இந்த அப்படி இந்த சட்டை வேண்டாம், உன் சங்காத்தமே வேண்டாண்டா. கொண்டா கொண்டாடா. இப்படியே நான் கட்டின துண்டோட போயிடுறேன். இப்படியே போனா 60 கிலோமீட்டர்ல எங்க ஊர் இருக்கு. மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்துல போனாலும் 10 மணி நேரத்துல நான் ஊர் போய் சேர்ந்துருவேன். என்ன விடுங்க. என்ன தனியா விட்டுட்டா போறீங்க? கூட்டத்தோட விட்டு போறேன். ஓடி